சரிங்க. இப்ப வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஓகே இப்ப சார். எனக்கு என்ன வேணுங்க? ஓகே சார். அது வந்து அதான் நான் முன்னாடியும் பதிவு பண்ணியிருக்கேன் சார். என்னன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்ன்றது பெரிய கம்பு சுத்துற வேலைலாம் கிடையாதுங்க. எல்லாரும் வந்து அந்த மாரி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அது ஒண்ணுமே கிடையாது. 3 விஷயம் இருந்தா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஆரம்பிச்சிடலாம் சார். என்னன்னா நம்பர் 1 ஒரு வெப்சைட் சார். நம்பர் 2 ஏன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நீங்க வரணும், டிஜிட்டல் பிசினஸ் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டாலே கம்பல்சரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும் சார். அதுக்கு அடுத்து ஒரு ஃபோன் நம்பர் வேணும் சார். ஒரு மெயில் ஐடி வேணும் சார். இது 3 மட்டும் இருந்தா நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா ஆயிரலாம் சார். இவ்வளவு தான் அதிகபட்ச இன்வெஸ்ட்மென்ட். இதுல இந்த வெப்சைட்ன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல சார். இத வந்து பார்த்தோம்னா, வெளியில 25,000லேருந்து 25,00,000, 50,00,000, 1,00,00,000 வரைக்கும் வெப்சைட் பண்ணி குடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க சார். இதுதான் ரியாலிட்டி சார். ஏன்னா இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். நம்ம பிசினஸ்க்கு வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும். எனக்கு கிரியேட் பண்ணி குடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, என்னன்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நீங்க பண்ண போறீங்களா? ஒரு 25,000 மினிமம் குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 25,000 கட்டிருவாங்க. கட்டுனதுக்கு அப்புறம் அந்த வெப்சைட் ஒர்க் ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வெப்சைட்ல ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அத பண்ணி குடுத்தவங்கள்ட்ட போய் நிப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, இன்னொரு 5,000 குடுங்க உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படிம்பாரு. அதுக்கு அடுத்து மெயின்டனன்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் ஏஎம்சின்னு சொல்லி மெயின்டனன்ஸ் போடுவாங்க. ஒரு வருஷம் முடியும் போது ரினிவல் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா இதுக்கு ஒரு 5,000 குடுங்கன்னு சொல்லிட்டு, இங்க நம்ம வந்து ஒரு பொருள விக்கிறதுக்கு தான் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறோம். வித்துட்டு ஒரு லாபம் நமக்கு வருது. அந்த லாபத்த என்ன பண்றோம் நமக்கே தெரியாம இங்கிட்டு இருக்கக்கூடிய நெறைய பேர்ட்ட குடுத்துட்டு வரோம்.